குக்கு வித் கோமாளி செட்டில் திவாகர் நடந்துக்கிட்ட விதமும், குறிப்பாக அடுத்தவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, மிஸ்பிஹேவ் பண்ணி எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை ஒன் ஆஃப் த குக்காக இருக்கக்கூடிய கானா வினோத் இப்போ ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப கோபமாகவும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி புகழ், மாக்காப்பா அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே குக்கு வித் கோமாளி செட்டில் தன்னை தாக்குனதாகவும் இழிவான வார்த்தைகளை சொல்லி திட்டுறதாகவும் தான் குடும்பத்தை அவதூறாக பேசுறதாகவும் திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்க எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராகி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா குக்கு வித் கோமாளி செட்ல திவாகர் எப்படி நடந்துக்கிறாரு, பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, திருமணமான ஒரு பெண்கள் ஒரு அடுத்தவரோட ஒய்ஃப் கிட்ட எப்படி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மாக்காப்பா ரொம்ப கோவமா கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இது எல்லாமே பிரஸ் மீட் நடந்த விஷயங்கள். இது இல்லாம கானா வினோத் பர்சனலா திவாகரை பத்தி கிழிச்சு தொங்க விட்டுருக்காராம். பிக் பாஸ்ல இருந்தே அந்த ஆள் அப்படிதாங்க. பெண்கள் கிட்ட பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்குங்கிற மாதிரி ஒரு நாகரிகமே தெரியாது. ஒரு 4-5 பொம்பளைங்க உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு காமன் சென்ஸோட இருக்கணுங்கிற விஷயத்துல திவாகருக்கு அறிவே இல்லை. குக்கு வித் கோமாளி செட்டுக்கு வந்தாலும் திருந்துவார்னு பார்த்தோம், அங்கேயும் அவர் திருந்தல. அடுத்தவங்க ஒய்ஃப் மேல தோல் மேல கையை போடுறது, அந்த இடத்துல இந்த இடத்துல கையை வைக்கிறது, இவ்வளவு நாள் உன் புருஷன் கூட இருந்துட்ட, இனிமே ஏன் கூட இருன்னு சொல்றது, இதெல்லாம் எப்படிங்க காமெடியில வரும்? இதை எடிட் பண்ணி டிவியில போட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே இடத்துல நாங்க அவரோட ஒய்ஃபை பத்தியோ இல்ல அவரை பத்தியோ அப்படி தரக்குறையா பேசினா அவர் சும்மா விட்டுருப்பாரா? இந்நேரம் எல்லா மீடியாலையும் பேசி என் ஒய்ஃபை தப்பா பேசிட்டாங்கிற மாதிரி பிரபலப்படுத்திருக்க மாட்டாரு. அதுதாங்க நடந்திருக்கு. நாங்க ஃபன்னா காமெடியா பண்ண சில விஷயங்களை நாங்கள் அடிச்சிட்டோம், அவதூறு பரப்புறோம், இழிவா பேசுறோம்னு சொல்லி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அவர் மறைக்கிறதுக்காக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. திவாகரோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு கண்டஸ்டண்டா பிக் பாஸ்ல திவாகர் எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா ஒரு பர்சனல் லைஃப்ல அவரவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட ஒரு ஒஸ்டான கேரக்டர் இருக்கவே முடியாது. ஜாதி வரி அதிக பிடிச்ச நபர். அதே மாதிரி தரக்குறை வார்த்தைகளை பயன்படுத்துறது, அடுத்தவங்க வீட்டு பொம்பளைகளை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த எல்லா வார்த்தைகளையும் திவாகர் பயன்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் விலாசி தள்ளியிருக்காராம். சொல்ல போனா குக்கு வித் கோமாளி செட்ல அவர் எந்த அளவுக்கு அநாகரிகமா நடந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் குக்கு வித் கோமாளி செட்ல ஆதாரம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கானா வினோத் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இவர் இப்படி இருந்தாலும் கொந்தளிச்சு பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கு மாக்காப்பா, புகழ், கானா வினோத் நேரில் ஆஜராக விளக்கம் கொடுத்துட்டாங்க. அங்க பெருசா ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்ப மதுரையில மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட்டை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா புகாரை கொடுத்து மறுபடியும் திவாகர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காராம். இப்ப மறுபடியும் புகழ், மாக்காப்பா, கானா வினோத் இவங்க 3 பேருமே மதுரைக்கு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஆஜராகி இவங்க விளக்கம் கொடுக்கணும். 10க்கு குக்கு வித் கோமாளி செட்ல திவாகர் மோசமா நடந்துகிட்டதுக்காக எல்லா ஆதாரமும் மாக்காப்பாட்ட இருக்கிறதாவும், குக்கு வித் கோமாளி செட்டுக்கு கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட, திருமணமான பெண்கள் கிட்ட, போட்டியாளர் கிட்ட, கோமாளிகள் கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க, திவாவோட உண்மை முகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த பிரச்சனையோட விளைவு என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.